ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் இந்த புது வருஷத்தை ஸ்வீட்டாக பாதுஷா செஞ்சு ஆரம்பிக்கலாம். நிறைய பேருக்கு பாதுஷானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை ஷாப், பேக்கரி இந்த மாதிரி இடங்கள்ல தான் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக இதை நம்ம வீட்டிலே செய்யலாம். இது சாப்பிட்றதுக்கும் நல்லா ஸ்வீட் அண்ட் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். முழுசாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மாவு சேர்த்துக்கணும். 200 கிராம் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க உப்பு, பேக்கிங் சோடா ரெண்டையும் நல்ல மாவு கூட ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்குங்க. கூடவே 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக உருக்குன பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே மாவு கூட சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கணும். மாவை பிசையும் போது ரொம்ப மாவை அழுத்தம் கொடுத்து நம்ம பிசையக்கூடாது. கை விரல்களுக்கு இடையில் பாருங்கள், வெறும் விரல்களை வச்சு இந்த மாதிரி மாவு நம்ம கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், நம்ம சேர்த்த தயிரையும் நெய்யையும் கலந்து விட்ட பிறகு மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாதுஷாவுக்கு மாவை கொஞ்சம் டைட்டாக தான் பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், கடைசியாக மாவை நல்லா இந்த அளவுக்கு பசைஞ்சு எடுத்த பிறகு இப்போ இந்த மாவை நம்ம கையில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு 2 கையாலையும் பாருங்கள், மாவை இப்போ மெல்ல மெல்ல இந்த மாதிரி உள் பக்கமாக நல்லா பிச்சு எடுத்துக்கணும். அப்போது உள்ளேருந்து நல்லா லேயராக ஃபார்ம் ஆகி வரும். இந்த மாதிரி தான் வரணும். அப்படி வந்தால் தான் பாதுஷாவுமே நம்ம செய்யும்போது உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா லேயராக வரும். அதுதான் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்காவது மாவை உள்பக்கமாக இந்த மாதிரி பிசைஞ்சு வெளியில் பிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு அழகாக லேயராக வரும். இந்த மாதிரி செய்யும் போதுமே பார்த்திங்கன்னா கையிலையுமே பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாது. ஏன்னா மாவு நல்லா கெட்டியாக தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்கோம். அதனால மாவு ஒட்டாது. நீங்கள் திரும்ப இந்த அளவுக்கு செய்யும்போது பாதுஷா உள்ள லேயராக சூப்பராக வரும். அவ்வளோதான், மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு திரும்பவும் மாவை உருண்டையாக உருட்டி அப்படியே பவுலில் வச்சுருங்க. இது நல்லா ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 30 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுட்டு இதை மூடி வச்சு அப்படியே விட்டுறலாம். அதுக்குள்ளே இந்த பாதுஷாவுக்கு தேவையான சுகர் பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 200 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. 200 கிராம் மாவு எடுக்கிறோன்னா சேம் குவான்டிட்டி 200 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும். சுகரை எந்த கப்பால் நம்ம அளந்து சேர்க்குறோமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சுகர் நல்லா முழுமையாக கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். சுகர் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதுக்கு கம்பி பதம் எதுவும் வரணுங்கிற அவசியம் இல்லை. கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த சுகர் பாகு லைட்டாக பிசுப்பாக இருக்கும். கையில் எடுத்து பார்த்தோன்னா அந்த பதம் இருந்தாலே போதும். பாருங்கள், கம்பி பதம் ஃபார்ம் ஆகக்கூடாது. ஆனால் தொட்டு பார்த்தா இந்த சுகர் பாகு கொஞ்சம் பிசுப்பாக இருக்கணும். இந்த ஸ்டேஜிலே நம்ம இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சுகர் பாகு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த சுகர் பாகு கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சுகர் பாகை ஒரு ஓரமாக இப்பொழுதைக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம மாவை பார்க்கலாம். மாவு தயார் நிலையில் இருக்குது. இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பாதுஷா செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய பாதுஷா செய்ய போகிறதில்ல, மினி சைஸ் மினி பாதுஷா தான் செய்ய போகிறேன். அதுக்காக இந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நல்லா விரல்களுக்கு இடையில் வச்சு மாவை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு கையோட உள்ளங்கையும் வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் அதிகமாக ப்ரெஸ் கொடுத்து உருட்ட வேணாம், லைட்டாக உருட்டினாலே போதும், சூப்பராகவே நமக்கு வரும். இப்போ இந்த மாவை உள்ளங்கையில் வச்சு இன்னொரு உள்ளங்கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு ஆள்காட்டி விரல் வச்சு இந்த
மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அதே போல் தான் இன்னொரு பக்கமுமே நம்ம அழுத்தம் கொடுத்துக்கணும். ஆனால் ஓட்டை போட்டுறக்கூடாது, வடைக்கு போடுற அளவுக்கு பெரிய ஓட்டையெல்லாம் போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி 2 பக்கமே நல்லா விரல்களை வச்சு அழுத்தம் கொடுக்கும்போது லைட்டாக பார்த்திங்கன்னா ஓட்டை விழுகும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். பாதுஷாவை மாவில் இப்படி செய்யும் போதுமே பார்த்திங்கன்னா அந்த மாவில் சின்ன சின்ன கிராக் விழுகும். நம்ம குலோப் ஜாமுனுக்கு செய்கிறது மாதிரி பர்ஃபெக்டாலாம் செய்ய முடியாது, சின்ன சின்ன கிராக் விழுக தான் செய்யும். அப்போ தான் இந்த பாதுஷா சுகர் பாகை நல்லா அப்சர்வ் பண்ணும். இப்போ இன்னொரு பாதுஷாவுமே நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு விரல்களுக்கு இடையில வச்சு இந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கங்க. அடுத்ததாக இன்னொரு கையோட உள்ளங்கையில் வச்சு நல்லா ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இந்த அளவுக்கு நல்லா உருட்டின பிறகு இப்போ இன்னொரு கையோட உள்ளங்கையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்திட்டு ஒரு ஆள்காட்டி விரல் வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நடுவில் குழி மாதிரி உண்டாகும். ஆனால் ஓட்டை விழுகாது. இந்த ஸ்டேஜ் தான் சரியாக இருக்கும். 2 பக்கமே இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஆனால் ஓட்டை விழுகக்கூடாது. ஓட்டை விழுந்தாலும் லைட்டாக இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் பாதுஷா வந்து சரியாக வரும். இப்போ நான் செஞ்சுருக்க இந்த மாவுலேயுமே கிராக் விழுந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் பாதுஷா இருக்கும். இப்போ இதே போல் மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாதுஷாவுக்கு மாவு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட சரியாக ஒரு 15 பாதுஷா கிட்ட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ பாதுஷாவை எண்ணெயில் சேர்க்கறதுக்காக நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ பாதுஷாவை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயை வந்து அதிக சூடு பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே பாதுஷாவை சேர்த்துக்கணும். பாருங்கள், பாதுஷாவை சேர்க்கும்போது குட்டி குட்டி பபிள்ஸாக நமக்கு ரொம்ப அதிகமாக வராமல் லைட்டாக தான் வருது. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம பாதுஷாவை எண்ணெயில் சேர்த்துக்கணும். அதே போல் உடனே நம்ம இதை திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பாதுஷாவையுமே எண்ணெயில் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றினீங்கன்னா பாதுஷா எல்லாமே அழகாக வெந்து அதுவே மேலே எலும்பி வர ஆரம்பிக்கும். பாருங்கள், ஒவ்வொன்றா நம்ம எடுத்து விடலாம் தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ சூப்பராக வெந்து மேலே எலும்பி வந்துருச்சுன்னு பாருங்கள். பாதுஷா நல்லா மேலே எலும்பி வந்த பிறகு நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு அடிப்பக்கம் லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்த பிறகு தான் இது அழகாக மேலே எலும்பி வரும். அதனால இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். இதே போல் தான் 2 பக்கமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வரணும். அது வரைக்கும் 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நீங்கள் வேக விட்டிங்கன்னா 2 பக்கமே ஈக்குவலாக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்துடும். அப்போ தான் உள்ளேயுமே நல்லா வெந்து வரும். அவ்வளோதான். பாருங்கள், 2 பக்கமே லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நான் சொன்னது போலவே பாதுஷாவில் பாருங்கள், சைட்லாம் இந்த மாதிரி கிராக் விழுந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கிராக் விழுகும்போது தான் நம்ம சேர்க்குற சுகர் சிரப் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் பாதுஷா செஞ்சு முடிச்சாச்சு. இதே போல் நம்ம மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாதுஷா எல்லாமே செஞ்சு முடித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் இப்போ இந்த பாதுஷா எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். இப்போ இந்த சுகர் சிரப்பை நல்லா இந்த பாதுஷா வந்து அப்சர்வ் பண்ணி வரணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா சாஃப்டாக நமக்கு சாப்பிட்றதுக்கு இந்த பாதுஷா மிருதுவாக இருக்கும். அதனால் இதை நல்லா ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் இந்த சுகர் சிரப்பிலே பாதுஷாவை ஊற வச்சுக்கலாம். ஒரு 1 மணி நேரம் கழித்து நம்ம இன்னொரு பக்கமும் பாதுஷாவை இந்த சுகர் சிரப்பில் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அது வரைக்கும் ஒரு 5 மணி நேரம் நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ரெஸ்ட்டில் விட்டலாம். 5 மணி நேரத்துக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ சரியாக ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ பாதுஷா எல்லாமே சுகர் சிரப்பில் நல்லா ஊறி சாஃப்டாகி வந்துருச்சு. அவ்வளோதான். பேக்கரியில் விற்கக்கூடிய இந்த பாதுஷாவை வீட்டிலே சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். பாதுஷாவை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இப்போ இந்த சுகர் சிரப் எல்லாத்தையுமே வடிச்சிட்டு இப்போ இந்த பாதுஷா எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். பாதுஷா எல்லாத்தையுமே இப்போ சுகர் சிரப்லேருந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக மேலே கொஞ்சம் பிஸ்தா பருப்பை வந்து நான் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா இதை சாப்பிட எல்லாருக்குமே எடுத்து கொடுங்க. நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த புது வருஷத்தில் இந்த பாதுஷாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா
நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். அப்படியே எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பாதுஷாவை இந்த புது வருஷத்தில் செஞ்சு அமோகமாக ஆரம்பிங்க. ஓகே, பாய்.